ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிபி உலகம். இன்றைக்கி நம்மளோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். நவம்பர் 19, 2023 தான் நம்மளோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன். அதுக்கு முதல் நாள் நைட்டு நம்ம இப்படி தான் வீட்டை டெக்கரேட் பண்ணியிருந்தோம். ஓரளவுக்கு எல்லா வேலையுமே முடிச்சு வீடெல்லாம் நீட் பண்ணி டெக்கரேட்டும் பண்ணியாச்சு. சின்ன சின்ன ஒர்க் இருக்குது, அது அப்புறமா பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. அடுத்த நாள் மார்னிங் நல்ல நேரம் 8:30லேருந்து 9 இருந்துச்சு. ஸோ நம்ம கரெக்ட் டைமுக்கு கரெக்டாக பால் காய்க்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நிறைய கிளிப்பிங்ஸ் எதுவுமே இருக்காது, ஏன்னா நான் யார்ட்டையுமே கொடுக்கல எடுங்கன்னு சொல்லி. யாரையும் கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை, எங்களாலையும் எடுக்கவே முடியல. யாரோ 1-2 பேர் சில கிளிப்பிங் எடுத்து வச்சுருக்காங்க, அதை மட்டும் எடுத்து போட்டு நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். என்னோட குட்டீஸ் அப்பப்போ ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க, அதையுமே பின்னாடி நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லாயிருக்கும். ஊர்லேருந்து நம்மளோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லபடியாக பாலும் பொங்கிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ எல்லாருக்கும் சின்ன சின்ன கிளாஸில் ஊற்றி பால் கொடுக்க போகிறோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நாங்கள் கூப்பிட்டவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் சென்னையில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இது ஃபங்க்ஷன் அப்படின்னு பண்ணுறோம். இது முன்னாடி நம்ம ரெண்ட் ஹவுஸில் தான் இருந்தோமா, நம்மளையும் யாரும் கூப்பிட மாட்டாங்க, நம்மளும் எந்த ஃபங்க்ஷனும் வச்சதில்லை. ஸோ இங்கே கூப்பிட்டவங்க எல்லாம் வருவாங்களான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் எல்லாருமே வந்திருந்தாங்க. நாங்கள் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, பட் எல்லாருமே வந்திருந்தாங்க. என் தம்பியும் தங்கச்சியும் மட்டும் வரல, அது எனக்கு ரொம்ப சேடாகவே இருந்துச்சு. பரவாயில்ல, எப்படினாலும் அவங்க சீக்கிரமாக வருவாங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சாச்சு. நாங்கள் 4 பேருமே எல்லோ கலர் தீமில் தான் ட்ரெஸ் வேர் பண்ணியிருந்தோம். 4 பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சோம், ஆனால் ஒன்று கூட எடுக்கவே முடியல. நான் அவ்வளோ பிஸின்னு நினைக்காங்க, என்னோடய ஹஸ்பண்ட் அவ்வளோ பிஸி. அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டா கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எதுவுமே எடுக்கவே இல்லை. நல்ல வேலையாக என் பையன் என்னோடய மொபைலை வாங்கி அப்பப்போ அங்கங்கே ஏதாவது ஒரு கிளிக் எடுத்து வச்சுருந்தான். அது எனக்கு என்னவோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் வீடியோஸ் எதுவுமே இல்லைனாலும் ஃபோட்டோஸ் இருக்குல்ல, அதை பார்க்கும்போதே கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. நவம்பர் 19, 2023 நம்மளோட கிரகப்பிரவேசம் முடிஞ்சிச்சு. ஃபுல் ஒர்க்குமே முடியலை, பெயிண்டிங்லாம் முடியாததுனால நாங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த வீட்டுக்கு வந்தோம். அது வரைக்கும் பெயிண்டிங் ஒர்க்லாம் போயிட்டு இருந்துச்சு. நம்ம டிசம்பர் 14 வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறமே சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஒரு வீட்டை முடித்து நம்ம அந்த வீட்டில் உட்காரும்போது அப்பாடா அப்படிங்கிற ஒரு ஹாப்பி ஃபீலே வர மாட்டேங்குது. இன்னும் என்னென்னலாம் ஒர்க் இருக்குது, இன்னும் யார் யாருக்கெல்லாம் செட்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வருது. எது எப்படியோ நான் ரொம்ப ஹாப்பி. இது வரைக்கும் நம்ம 11 இயர்ஸ் சென்னையில் இருந்திருக்கோம். 2 ரெண்டட் ஹவுஸில் இருந்திருக்கோம். இது நம்மளோட ஓன் ஹவுஸ். அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதுதான் நம்மளோட வீட்டோட ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நம்மளோட ட்ரீம் ஹவுஸ் சீரீஸ் முடியுது. அப்புறம் நம்ம நியூ வீட்டுக்கு வந்ததெல்லாம் நம்ம ஷார்ட்ஸாக எடுத்து டெய்லி அப்லோட் தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.